ஏன்க்கா அப்போலேருந்து மைக்கில் பேசுகிறாங்க சாமி இந்தா வந்துடுச்சுன்னு சொல்லி இப்போ 2 மணி நேரம் ஆகுது. எங்கே தான் வந்துட்டு இருக்குதுன்னு ஒன்றும் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க கீதா. அப்போ தானே எல்லாம் ரோட்டை கேட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணிக்குன்னு சாமி வரத்துக்குலாம் ஊற்றி வைக்கணும்ல, அப்புறம் பொடியை சுடும்ல சாமி வரத்துக்கு, அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. நாமளும் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணியை ஊற்றியாச்சு. இனிமேல் வரக்கெல்லாம் வரட்டும் பார்க்கலாம். இல்லை அதுக்கு இல்லை, சாமி போகிற வரையும் ஒரு தெளிவாக இந்த இடத்துல வரணும்னு சொல்லி மைக்கில் சொன்னால் பரவாயில்ல. அந்த அங்கே வந்துருச்சு, இந்த வீட்டுக்கு போகிறனால வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமில்ல. என்னத்தான் மைக்கில் பேசுகிறானுங்களோ பொழுதுனைக்கும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஆமாம் பாரு, ஜனங்களும் எல்லாம் வெளியே வைத்த சாமி எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி எல்லாம் ஊற்றி ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்புறம் வரக்கெல்லாம் இனிமேல் ஊற்றிக்கிற வேண்டியதான். ஏனாலும் முடி அந்த ரேடியோவை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணத்தான் என்ன ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட காது கேட்க மாட்டேங்குது, காது அடைச்சிக்குது. மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க, உடனே அந்த பாட்டை போட்டுக்கிறாங்க. இது கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போட்டா கூட எவத்த ட்ரம்ஸ் அடிக்குது, சாமி வருதா என்னன்னாச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுல இருந்து ஒண்ணு பேசுறதுக்கும் இல்ல, என்ன சத்தம். ஒரு வாரமா அந்த வீட்டு மூலையிலேயே கட்டிட்டு கத்தி கத்தி தொண்டை வேலையை எடுத்துக்குது. அது இன்னும் நோம்பி முடிகிற வரைக்கும் அப்படியே தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க உமா. அது கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி வச்சு பொழுதுனிக்கும் போட்டால் கூட பரவாயில்ல. டம்முன்னு நெஞ்சு அதர்ற மாதிரி வச்சுக்கிறாங்க போ. அட நம்மளுக்கு பரவாயில்ல, இன்னும் கோயிலுக்கிட்ட எத்தனை 10 பீக்கிறா, 10க்கு மேலே வச்சுக்கிறாங்க. டம்முன்னு அவத்தை எப்படித்தான் குடியிருக்கிறது. கொஞ்சம் சத்தம் கம்மியாக வைக்கலாம்ல. சாமி பாட்டு தான் போட்டுட்டும் வேணாங்களே, கொஞ்சம் சத்தம் கம்மியாக வச்சு போட்டால் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க வேற நாம சொன்னா இங்க கேட்கவா போதுங்க அந்த பிள்ளைங்க. அது பெரியவங்களா யாரும் போடல, அந்த பிள்ளைங்க தான் உட்காந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எப்படியோ போட்டு விடுங்க, இன்னும் ஒரு 10 நாளைக்கு போடுவானுங்க. 10 நாளா? நான் அந்த 10 பீக்கரை கேட்டு நம்ம 2 பீக்கரும் போயிருந்தாலும் முடி கண்டிப்பா. பின்ன கோயில்ல திருவிழா நோம்பின்னா அப்புறம் பாட்டு போடுவாங்க தான், என்ன பண்றது விடு. பக்கிற பிள்ளைங்கள அப்படித்தான் பண்றாங்க, டமால்னு வச்சுக்கிட்டு. சரி விடுங்க, நோம்பின்னா அப்படியே பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் ஊருக்குள்ளேயும் நல்லா இருக்கும். யாருன்னா ஃபோன் போட்டு கேட்கலாம்ல, சாமி எங்கே வந்துட்டு இருக்குது, இன்னும் 80 நேரம் ஆகுன்னு. நான் யாருக்கு ஃபோன் போட்டு கேட்கட்டும், தான் மைக்கில் பொழுதுனிக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே என்ன, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். இல்லைன்னா எங்கன்னா ட்ரம்ஸ் சவுண்டு கேட்கும்ல, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீ எங்கே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிற? எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏறி உட்காந்துக்கிட்டா மேலே. அத்தான உமா, எங்கே பார்க்குறீங்க என்ன நினைப்பாங்க? இறங்கி கீழே நீங்க வேற 2 பேரும். நானும் ஒரு தெருவியை கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் தண்ணி ஊற்றி களி விட்டு கோலம் போட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரத்துக்குள்ள கால் வழியே எடுத்துக்கிச்சு. அது வரட்டு சாமி வரக்குள்ள இறங்கிக்கலாம். நம்ம வீட்டு தானே, என்ன இப்போ யார் என்ன சொல்றாங்க, நீங்க 2 பேருமே போதும். அப்படி இல்லை உமா, 4 மனுஷர் போறாங்க வராங்க, இப்படியா ஏறி உட்காந்துக்கிட்டு போய் ஒய்யாருமா இறங்க, உனக்குலாம் ஒன்றும் தெரியாது. சோப்பா நீங்க இறங்காம விட மாட்டாங்க போலையே. 4 மணி கொஞ்சம் தள்ளிக்க, அப்புறம் மேலே குச்சி போடுவேன். குதிச்சின்னா காலை திருப்பி போடுவேன், இறங்க அங்கிட்டு. சரி வாங்க போவோம், அந்த தானே சாமி வந்துட்டு அப்புறமா தானே இந்த வழியில வரும். ஏனாலும் முடி தினைக்கும் இப்படி ரோட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா எம்பிட்டு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் அறக்க பறக்க க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாரு, பாக்குறதுக்கே எம்பிட்டு நீட்டா இருக்குன்னு. டெய்லி நம்ம மக்கள் இந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கிட்டா என்ன? ஆமா அது என்னமோ நியாயம்தான். இன்னைக்கு மாதிரி நீ என்ன பண்ற, உங்க தெருவு டெய்லிக்கும் கூட்டி கழுவி சுத்தமா கோலம் போட்டுற. உன்னை பார்த்துட்டு இன்னும் 10 பேர் எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க என்ன? டெய்லிக்குமா? அம்மா நம்மளால முடியாது, ஒரு நாளைக்கு பெண்டு கழுந்துருச்சு. இதுல தினைக்கும் கூட்டி வாரி பெருக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தவழ்ந்து தான் போகணும். அப்புறம் மற்றவங்களை சொல்லக்களை மட்டும் நல்லா நீட்டிக்கிட்டு வருதுல்ல வாயி, அப்ப நீ கரெக்டா இருக்கணும். சரி சாமி வந்துற போது வா, நம்ம போகலாம் அந்த பக்கம். ஆமாம்மா வாங்க, சாமி வரத்துக்கு நேரம் ஆகி போச்சு, நம்மளும் போய் பார்க்கலாம். ஆமாக்கா, போகும்போதும் ஆளுக்கு ஒரு நேரம் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா சாமி வரக்குள்ள திருப்பி வந்துக்கிட்டு போயிருந்தோமா அப்புறம் நேரம் இருக்காது பார்த்துக்குங்க. ஆமா கீதா, சரித்தான், போகும்போதே ஒரு நடை பிடிச்சிட்டு போயிடலாம், ஆளுக்கு ஒரு நடை. ஏட்டி உமா கீதா, சாமி வந்துச்சு பாரு. எல்லாரும் இந்த முன்னிலாம் அப்படியே நீட்டி படுத்துக்குவாங்க, இருந்து அப்படியே தாண்டி போவோம். இப்படி அந்தாண்ட பாரு படுத்துட்டு இருக்கிறாங்க பாரு, அப்படியே தாண்டி போவோம் பாருங்க. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏட்டி எங்க பிள்ளைங்க ஒருத்தரையும் காணும், அப்படி என்னதான் பண்றாளுங்க வீட்டுல? சாமி வரக்குள்ள கூடவா வந்து தண்ணி பிடிச்சி ஊத்தி சாமி கும்பிடக்கூடாது? என்ன பிள்ளைங்க பழக்கம் பழைய வச்சுக்கிற நீ? ஏங்க அதெல்லாம் அப்பவே வந்துட்டாங்க, அவளுங்க தான் தண்ணி பிடிச்சி ஊத்திக்கிட்டு இருந்தாளுங்க பாருங்க. அந்த நின்று சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு கண்ணு தெரியாம எதையோன்னு பேச்சிட்டு கிடக்க வேண்டியது. நீங்க தான் எங்க போயிட்டு வந்தீங்களா இப்பதான் பாருங்க. நான் அப்பவே எல்லாம் கற்பூரம் ஊதுபத்தி பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ அப்படியா, சரி இங்க ஒருத்தரையும் காணுமே. சாமி வரக்குள்ள எங்கன்னா உள்ள இருக்கிறாங்களா, எங்கன்னா போயிட்டாங்களான்னு கேட்டேன். சரி அங்க இருந்துகிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, பார்க்கட்டும். அக்கா அங்க பாருங்களேன், ஒரு பொம்பளைக்கு எப்படி சாமி வந்துச்சுன்னு பாருங்க, அப்படி சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா பாத்தியா, சாமி
சாமி வரும்போது எல்லாத்துக்கும் சாமி வந்துட்டு இந்த குதிரையில கொரோனால வந்துட்டு இருக்குதாட்டுங்குது. அது எப்படி டான்ஸ் ஆடும்பாரு ஆட்டம், அதுக்கு அப்படி பழக்கி வச்சிருப்பாங்க. ஆமா பின்னாடி வந்துட்டு இருக்குது. ஏனாலும் முடி நாளைக்கு தானே பால் குடம் தீத்த குடம்லாம். உங்க வீட்டுல யாருன்னா பால் குடம் தீத்த குடம் எடுக்கிறாங்களா? ஆமா உமா, எங்க பிள்ளைங்க 2 பேருமே எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இன்னைக்கு போய் அந்த குடம் சாமி செலவு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு அப்புறம் பால் குடம் நேரமா எடுப்பாங்களாட்டுங்குது. ஓ சரி சரி. பால் குடமா தீத்த குடமா? அது என்ன தீத்த குடம் தான் எடுக்கணும்மா. அதுதான் கொஞ்சம் நல்ல சாமி வந்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் கீழே ஊற்றிக்கிட்டு சிந்திக்கிட்டு போகும். இதுன்னா சாமி கொண்டு போயிடுவாங்க. ஆமா பாத்தீங்களா, நாளைக்கு அது சாமி அடிக்கிட்டு அது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தள்ளிக்கிட்டு ஓடுவாங்க. அது சில பேர் சாமி அடிக்கிட்டு அவங்க கொடுத்தையே கீழே போட்டுட்டு வந்துடுறாங்க. அது சாமிக்குன்னு எடுக்கிறோம் பொறுமையா சாமி அடிக்கிட்டு கோயிலில் கொண்டு போய் சேர்த்தணும்ல. கீழே கீழே ஊத்திட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா தானே இருக்கும். சாமி ஆடிக்கிட்டு கூட போறீங்க கொஞ்சம் நிதானமா கூட்டிட்டு போய் சேர்த்தணும் கோயில்ல. ஆமா அந்த பம்ப சத்தம் கேட்டா அப்படி சாமி வந்துட மாட்டுக்கு. அவங்களே என்ன பண்ணுவாங்க, கூட போறீங்க கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கிடணும். என்ன பத்னியக்கா, உங்க பிள்ளைங்களும் எடுக்கிறாங்களா 2 பேரும்? ஆமா கீதா, எங்க வீட்லயும் 2 பேரும் தீத்த குடம் தான் எடுக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. நாங்களும் அன்னைக்கே குடம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சாமி செலவு மட்டும் இன்னைக்கு வாங்கிட்டு வரணும். இந்த மாலை போடணும்ல, போட்டுட்டு போவாங்கல்ல மாலை பூவு அப்புறம் சாமிக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் போய் அப்புறம் தான் வாங்கிட்டு வரணும். போகல சொல்றீங்களா? நானும் வரேன், இல்லை அண்ணன் கூட போறீங்களா? உங்க அண்ணனோட தான் போகணும் கீதா. நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. நாம பஸ்ஸில் போய் அங்கங்க அலைய முடியாது. நாளைக்கு வர நேரமா கிளம்பணும்ல. வண்டியிலன்னா சீக்கிரமா போய் வேணுங்கிறத அந்தந்த கடையில நிப்பாட்டி வாங்கிட்டு ஓடியாந்துடலாம். நீயும் வண்டியிலே வந்துடு அங்கிட்டு சொல்லி உங்க வீட்டுல. அப்படியே சொல்றீங்க? சரி அப்படித்தான் போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸில் போயிட்டு நம்ம எத்தனை கடைக்கு அலைஞ்சிட்டு இருக்க முடியும்? உமாக்கா என்னத்துக்கு இப்படி நீண்டு படுத்திட்டு இருக்கிறாங்க? இதை எருது சாமி தாண்டிட்டு போகணுமா? ஆமா சந்தியா, அப்படியே நெடுவுக்கும் நீட்டி படுத்துக்குவாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு. அது அப்படியே சாமி எருது இருக்குல்ல, அதை அப்படியே பொறுமையா தாண்டிட்டு போகும். ஒருத்தரையும் ஒரு மெதி கூட மெதிக்காது பார்த்துக்க. அதில் சாமி அப்படி அருள். ஓ அப்படியா, நான் பார்த்ததே இல்லை, இப்போதான் பார்க்குறேன். அது அந்த காளியா கோயிலில் மட்டும் இப்படி திருவிழா போட்டால் அந்த மாதிரி தான் எருது பிடிச்சிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. நீ மற்ற கோயில் நோம்பி திருவிழா பார்த்துருப்பேன், அதெல்லாம் அப்படி இல்லை. அது இந்த நோம்பி இப்போ தான் கும்பாபிஷம் போட்டுக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்க, 12-13 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அது நோம்பி போடுவாங்க, அது எப்பன்னு தெரியல. அந்த கோயிலில் மட்டும் பண்டிகை போட்டாலும் சரி திருவிழா போட்டாலும் சரி இப்படித்தான் எருதை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் அப்போல்லாம் நெடுவுக்கும் படுத்துக்குவாங்க. இப்போ தான் கொஞ்சம் தான் இந்த மாதிரி. ஓ சரி சரி. ஆமா எங்க உங்க தங்கச்சி? நீ மட்டும் தான் இங்க நின்றுக்கிற, அவ எந்தாலும் போனா கூட்டத்துல? அவ தான் அந்த சைடு நின்றுக்கிறாக்கா. அது சாமிய போட்டோ எடுத்துட்டு இருக்கா. போட்டோ வீடியோ எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி போய் நின்று எடுத்துட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறமா எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல போட்டோலாம் அனுப்பி விடுங்க சரியா? உங்க அம்மா பாரு எப்படி போய் நடு ரோட்ல உங்க அம்மா வந்து 4 மணி நின்றுக்கிறத. சாமி வரும்போது ஓரமா நின்று பார்க்க கூடாது. சரிக்கா, நான் அவகிட்ட சொல்லி அப்புறமா உங்க நம்பருக்கு நானே போட்டோஸ் வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ண சொல்றேன். அது அம்மாவும் அவங்களும் சாமி வருதுல்ல அதை நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ இன்னும் வந்து தாண்டதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகுது. இந்தா வந்துச்சு லைனா நெடுவுக்கு அப்படியே பூசை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா வீட்டுக்கு. பூசெல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே வரணும். அவதா பருப்பை தான் பார்க்குமா வந்துச்சு பாரு. எப்படி தாண்டுதுன்னு நானும் பார்க்கணும். பாரு அது பாரு, சும்மா கூட மேலே மோதாம உரசாம அப்படியே அசாம பொண்ணாட்டம் எட்டி வச்சு போகும் பாரு. அதான் சாமிங்கிறது. அந்த தாத்தாவை பாருங்க, அவங்களும் எப்படி எட்டி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. அது அவங்க பேத்தி சந்தியா, அதான் பார்த்துட்டு இருக்காரு. ஓ அவங்க பேத்தியா, அதனாலதான் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் காளியம்மன் கோயில்ல அடுத்தடுத்து வரும் பாருங்க எப்படி என்னன்னு எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் வரும். நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.